பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 4 verse 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, பேதுருவும் யோவானும் அந்த முடவனாய் இருந்த அந்த மனிதனை அவர்கள் சுகப்படுத்தினது நிமித்தமாக அவர்களுக்கு சிறையில் அவர்களை கொண்டு போய் விடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பேதுரு என்ன செய்கிறார்? அவர் பிரசங்கிக்கிறார். அவர் எப்படி பிரசங்கிக்கிறார்னா, அவங்க 9ஆம் வசனம் நான் 8 வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாக நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த பேதுருவும் யோவானும் அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற தைரியத்தையும் அவங்க பேசுகிற வார்த்தையும் நம்ம இப்போ கேட்டோம் இல்லையா, நான் வாசிக்க கேட்டோம். அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. இவங்க எப்படி சுகமானா, அந்த மனிதன் எப்படி சுகமானா, ரட்சிப்பு யாரால் வருகிறது? இயேசு கிறிஸ்துனுடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுறதுக்கு வேறு நாமமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல சுவிசேஷத்தை அப்படியே பிரசங்கிக்கிறாங்க. யார் முன்னால் பிரசங்கிக்கிறாங்க? அவங்கள பிடித்திருக்கிறாங்க, அவங்கள சிறையில் போட போகிறாங்க. அப்படிப்பட்ட அதிபதிகளுக்கு முன்னால் தைரியமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்மளை ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, நம்மளை சிறையில் போட போகிறாங்கன்னா நம்ம எப்படி பேசுவோம்? பயந்து நடுங்கி, இல்லை என்ன பேசினா, என்ன வார்த்தை பேசினா நம்மளை விடுதலை ஆக்குவாங்க. அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே பேசாமல் அப்படி சுகர் கோட் பண்ணி நம்ம பேசணும்னு நினைப்போம். ஆனால் பிரியமானவர்களே, பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசினார்களாம். தைரியமாக பேசுகிறாங்க. அப்போ தான் அந்த தைரியத்தை அவங்க பார்த்தபோது, அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடி. அவங்களுக்கு தெரியும் பேதுருவும் யோவானும் ரொம்ப படிக்கலை, அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அவங்க யார்? எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அவங்க படிப்பு பக்கம், ஸ்கூல் பக்கம் தலை சாய்த்தது கிடையாது. சொல்லுவாங்கள்ல, நிழலுக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதில்லை. அந்த மாதிரியான ஜனங்கள், படிப்பில்லை, பேதமை உள்ளவர்கள், அன்ட்ரெயின்டு பீப்புள், ட்ரைனிங்கே கிடையாது அவங்களுக்கு, எந்த விதமான ஒன்றும் தெரியாது, ஒரு பேதமை உள்ள ஜனங்கள். இவங்களா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களாம். இவங்களா இப்படி பேசுகிறாங்க, ஒன்றுமே தெரியாது இவனுக்கு, இவனா இப்படி பேசுகிறான், இவளா இப்படி பேசுகிறா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆச்சரியப்பட்டு அவங்க ஒன்று கண்டு கொண்டாங்களாம். என்னென்னா, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுது, இவங்களுக்கு படிப்பு இல்லை, இவங்களுக்கு பெருசாக ட்ரைனிங் கிடையாது. ஆனால் யார் கூட இருந்தாங்களாம்? இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவோடு நம்ம இருந்தோன்னா
உலகம் நம்மளை குறித்து ஆச்சரியப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம இயேசுவோடு எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறோமோ, இயேசுவோடு எவ்வளோ கிட்ட நெருங்கி நம்ம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு என்ன வருது? தைரியம். அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? தைரியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் அவங்க மேலே ஊற்றப்பட்டது. அவங்க தைரியமாக கர்த்தரை பற்றி பேசுகிறாங்க. யார் இந்த பேதுரு? இயேசுவை மறுதலித்தவர் இந்த பேதுரு. இதே மாதிரி சிறைக்கு போயிடுவோமோன்னு பயந்து இயேசுவை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாதுன்னு சபித்தவர் இந்த பேதுரு. ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிட்டாரு? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற பிறகு தைரியமாக பிரசங்கம் பண்ணுறார். நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 5000 பேர் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டாங்களாம், சபையில் சேர்க்கப்பட்டார்களாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இந்த கிரியை செய்யும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நமக்கு படிப்பு கொடுக்காத தைரியம், நமக்கு ட்ரைனிங் கொடுக்காத தைரியத்தை இயேசு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நீங்கள் பேசுவது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாயில வார்த்தைகளை கொடுத்து பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எதிர்க்க ஒருவரால முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை பேச வைக்கிறார். இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க? பப்ளிக் ஸ்பீக்கிங், அது இதுன்னு என்னெல்லாமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எப்படி பேசணும், எப்படி நிற்கணும், எப்படி ஐ கான்டாக்ட் வைக்கணும், அதெல்லாம் ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்டிகுலேஷன், எப்படி வேர்ட்ஸ் நல்லா சரளமாக வார்த்தைகள் வர்றதுக்கு நம்ம எப்படி பேசணும்னு எவ்வளவோ ட்ரைனிங் இருக்குது. அந்த ட்ரைனிங்கும் எஜுகேஷனும் கொடுக்காததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உலகம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நீங்களும் நானும் கூட அப்படியாக பேச முடியும். எப்போது? இயேசுவோடு கூட இருக்கும்போது, ஆண்டவரோடு கூட நடக்கும்போது, வேதத்தை அதிகமாக வாசிக்க 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 பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த தைரியம், நமக்கு அந்த மன உறுதி, நல்ல சரளமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த வசனத்தை நம்ம தியானித்ததோடு விட்டுவிடாமல், இதே பரிசுத்த ஆவியானவர் தானே எனக்குள்ளே இருக்கிறீங்கப்பா, எனக்கும் இந்த தைரியத்தை கொடுங்க. என் வேலை ஸ்தலத்தில் ஜனங்கள் என்னை குறித்து ஆச்சரியப்படணும். நான் இருக்கிற வீடுகளில், கம்யூனிட்டியில் ஜனங்கள் என்னை குறித்து ஆச்சரியப்படணும். இவனா இப்படி, இவளா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க கர்த்தர் நிச்சயமாக அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றோ பேதமை உள்ளவர்கள் என்றோ அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஜெபிக்கலாமா?